ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் கிராமம். 25 நாட்களில் ஆங்கிலம் நம்ம டே 10ல் இருக்கிறோம். இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா WH கொஸ்டின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத A to Z கற்றுக்க போகிறோம். எல்லா டீட்டெயில்ஸும் கற்றுக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் கொஞ்சம் லாங்கர் கான்டென்ட் தான். நீங்கள் பொறுமையோட இந்த லெசனை முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த லெசனை நான் 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறேன். இந்த லெசன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம்ஸ் மெயின் வேர்ப்ஸாக வந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா என்னது, WH கொஸ்டின்ஸ் அமைக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது. செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 டென்சஸில், அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் 12 டென்சஸ் இருக்குது, பேசிவ் வாய்ஸில் 8 டென்சஸ் இருக்குது. இந்த 20 டென்சஸில் WH கொஸ்டின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ அதை நம்ம கற்றுப்போம். ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹூ, வாட், ஹூஸ், விச், இந்த WH வேர்ட்ஸ்லாம் WH கொஸ்டின்ஸில் சப்ஜெக்டாக வரும்போது இதுக்கான ஃபார்முலா என்ன, ஏன்னா இதுக்கான ஃபார்முலா கொஞ்சம் மாறும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்றது இந்த வீடியோவோட கடைசியில் கற்றுப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பி ஃபார்ம்ஸ் மெயின் வேர்ப்ஸாக வரும்போது அதுக்கான ஃபார்முலா என்னது, WH கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா WH வேர்ட், ஓகே, WH வேர்ட் ப்ளஸ் பி ஃபார்ம் ப்ளஸ் சப்ஜெக்ட். ஸோ இது மூணு தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இது மூணு தான் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் எட்ஸெட்ரான்னு போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட அந்த இடத்துல ஆட்ஜெக்டிவ் போட்டுக்கலாம், ஆட்வர்ப் போட்டுக்கலாம், ப்ரெபோசிஷனல் ஃப்ரேசஸ் போட்டுக்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஸோ இதுதான் முக்கியம். ஓகே, இதுதான் மெயின் பார்ட். அப்போ அங்கே பாருங்கள், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க எப்படி இங்கிலீஷில் கேட்குறது. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் WH வேர்ட் எங்கே அப்படின்றது நம்ம வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர். ஓகே, ஸோ அதுக்கடுத்தது பி ஃபார்ம் போடணும். ஸோ இந்த பி ஃபார்ம் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கலாம் அல்லது பாஸ்ட் ஃபார்மில் இருக்கலாம், சிங்குலர் ஃபார்மில் இருக்கலாம் அல்லது ப்ளூரல் ஃபார்மில் இருக்கலாம். ஸோ எது டிசைட் பண்ணணும்னா டென்ஸும் இந்த சப்ஜெக்ட்டும் தான் டிசைட் பண்ணணும். இந்த பி ஃபார்ம் போகிறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாப்போல் தான் நம்ம பி ஃபார்ம் போடுறோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னது, இந்த இடத்துல நீங்கன்றது தான். நீங்கன்றதை நம்ம இங்கிலீஷில் யூ அப்படின்னு சொல்லுவோம். யூக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன பி ஃபார்ம், ஏன் ப்ரெசன்ட் டென்ஸ், ஏன்னா இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். இருக்கீங்க, இருந்தீங்க கிடையாது, அது பாஸ்ட் டென்ஸ். இருப்பீங்க கிடையாது, அது ஃபியூச்சர் டென்ஸ். இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க ப்ரெசன்ட் டென்ஸில். அப்போ யூக்கு என்னது பி ஃபார்ம், ஆர் போட்டாச்சு, பி ஃபார்ம். அடுத்த சப்ஜெக்ட் போடணும். நீங்கன்றது தான் சப்ஜெக்ட். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேர் ஆர் யூ. ஸோ வேர் ஆர் யூனா நீங்கள் எங்கே இருக்கீங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ன்றது WH வேர்டு, ஆர்ன்றது பி ஃபார்ம், யூன்றது சப்ஜெக்ட். நம்ம கொஸ்டின்ஸ் மாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த WH வேர்டை நம்ம மாற்றலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த வேரை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம ஓகே ஹவ் அப்படின்னு போட்டோன்னா கொஸ்டின் மாறிடும். ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு மாறிடும். ஸோ சிம்பிள். பட் இது போன்ற பல வாக்கியங்கள் நம்ம அமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பி ஃபார்ம்ஸை நம்ம ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ப்ரோனவுன்ஸ் இருக்குது, சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். ஸோ இந்த ஐன்றதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள பி ஃபார்ம் என்னது, ஆம். ஓகே, விக்கு ஆர், யூக்கு ஆர், ஹீக்கு இஸ், ஷீக்கு இஸ், இட்டுக்கு இஸ், தேக்கு ஆர். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இஸ் பயன்படுத்துகிறோம். ஸோ பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆமும் இஸ்ஸும் வாஸ்ன்னு மாறும். இந்த ஆம் வாஸ்ன்னு மாறும், இந்த இஸ் எல்லாமே வாஸ்ன்னு மாறும், இந்த ஆர் எல்லாமே வேர் அப்படின்னு மாறும். ஓகே, வேர். அப்போ பாஸ்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ், we were, you were, he was, she was, it was, they were. ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பி இருக்குது, பிக்கு முன்னாடி வில் அப்படின்ற ஒரு மாடல் வேர்பு நம்ம போட்டுக்கணும். ஸோ இந்த டேபிள் நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கிட்டீங்க, ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம உள்ளே போகலாம். என்னது அப்படின்னா இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவன் எப்படி இருக்கிறான், அவள் எப்படி இருக்கிறாள், அது எப்படி இருக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஏன்னா இருக்கிறீர்கள், இருக்கிறார்கள், இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஃபார்முலா நான் மேலே கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்போ முதல்ல எப்படி, ஓகே, WH வேர்டு தான் போடணும். எப்படின்றத நம்ம ஹவ் அப்படின்னு சொல்லுவோம். ஹவ். இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். இப்போ நீங்கள்ன்றது தான் சப்ஜெக்ட். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸில் யூக்கு என்னது பி ஃபார்ம். ஓகே, இங்கே பி ஃபார்ம் தான் அடுத்தது போடணும் இல்லையா, ஆர். ஸோ ஆர் போட்டாச்சு. அடுத்த சப்ஜெக்ட் போடணும். நீங்கள்ன்றது தான் சப்ஜெக்ட், அதை நம்ம இங்கிலீஷில் யூ அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஸோ ஹவ் ஆர் யூ அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க. இப்போ அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் எப்படின்னா ஹவ். ஸோ WH வேர்டு போட்டாச்சு.
அடுத்தது பி ஃபார்ம் போடணும் ப்ரெசன்ட் டென்ஸில். ஸோ தேன்றது தான் சப்ஜெக்ட் இந்த இடத்துல, ஏன்னா அவர்கள்னு சொல்கிறோம். தேன்றது தான் சப்ஜெக்ட். தேக்கு என்ன வரும்? பி ஃபார்ம் ஆர் வரும். ஸோ ஹவ் ஆர். ஸோ அவர்கள்ன்றதை நம்ம தே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தே. ஸோ ஹவ் ஆர் தே. இங்கே பாருங்கள், ஹவ்ன்றது டபிள்யூஹெச் வேர்ட், ஆர்ன்றது பி ஃபார்ம், தேன்றது சப்ஜெக்ட். ஸோ அதே ஃபார்மில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அவன் எப்படி இருக்கிறான்? ஸோ எப்படி, ஒன்ஸ் அகெயின் ஹவ். ஓகே, ஸோ அவன் அப்படின்னா ஹீ அப்படின்னு சொல்லுவோம். ஹீக்கு என்னது? பி ஃபார்ம் இஸ். ஓகே, தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ அவன் அப்படின்றது நம்ம ஹீ அப்படின்னு போடுவோம். அப்போ ஹவ் இஸ் ஹீ, அவன் எப்படி இருக்கிறான். இப்போ அவள் எப்படி இருக்கிறாள், அதே தான் ஹவ் இஸ். இந்த ஹீன்றது ஷீன்னு மாறிடும், அவ்வளோதான். ஸோ அவள் எப்படி இருக்கிறாள். அது எப்படி இருக்கிறது, அதே தான் ஹவ் இஸ். ஸோ அதுன்றதை நம்ம இட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட். ஹவ் இஸ் இட். அப்போ ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஹவ் ஆர் தே, அவங்க எப்படி இருக்கிறாங்க. ஹவ் இஸ் ஹி, அவன் எப்படி இருக்கிறான். ஹவ் இஸ் ஷி, அவள் எப்படி இருக்கிறான். ஹவ் இஸ் இட், அது எப்படி இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே போல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பி ஃபார்ம்ஸ் வந்து மெயின் வேர்ப்ஸாக வரும்போது நம்ம டபிள்யூஹெச் கொஷின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் யார். ஓகே, நான் யார். யார் அப்படின்னா ஹூ, நம்ம ஹூ போட்டாச்சு. ஓகே, ஹூ போட்டாச்சு. அதுக்கடுத்தது நான் யார். இது எல்லாமே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் ஓகே ஐ, நான்ன்றது தான் சப்ஜெக்ட். ஓகே, அப்போ ஐக்கான பி ஃபார்ம் என்னது? ஆம் போட்டாச்சு. ஓகே, அடுத்தது சப்ஜெக்ட் போடணும். ஸோ டபிள்யூஹெச் வேர்டு ஹூ போட்டாச்சு, பி ஃபார்ம் ஆம் போட்டாச்சு. அடுத்தது சப்ஜெக்ட். இந்த இடத்துல சப்ஜெக்ட்ன்றது நான். ஸோ நான்ன்றது இங்கிலீஷில் ஐ அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஹூ ஆம் ஐ, நான் யார். இப்போ நாம் யார் அப்படின்னா அதே ஹூ. ஓகே, அடுத்தது நாம் அப்படின்றது நம்ம வி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விக்கான பி ஃபார்ம் என்னது? ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர். ஸோ ஹூ ஆர் வி. ஓகே, ஹூ ஆர் வி, நாம் யார். அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் அப்படின்னா ஹூ ஆர் யூ. அவர்கள் யார், ஹூ ஆர் தே. அவள் யார், ஹூ இஸ் ஷி. அவன் யார், ஹூ இஸ் ஹி. அது யார், ஹூ இஸ் இட். அவ்வளோதான். ஓகே, அப்போ ஹவ் அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம், ஹூன்னா யார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், அவன் எங்கே இருக்கின்றான். அவன் எங்கே இருக்கின்றான், இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸில். இப்போ எங்கே அப்படின்னா வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா முதல்ல நம்ம டபிள்யூஹெச் வேர்டு தான் போடணும் இல்லையா. ஸோ வேர், டபிள்யூஹெச் வேர்டு தான் போடணும், வேர். அடுத்தது பி ஃபார்ம் போடணும். ஸோ என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்கே இருக்கின்றான் அப்படின்னு இருக்குது. அவன்ன்றத சப்ஜெக்ட், அவன்ன்றத இங்கிலீஷில் நம்ம ஹீ அப்படின்னு சொல்லுவோம். ஹீக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் பி ஃபார்ம் என்னது? இஸ். ஸோ வேர் இஸ். அடுத்தது சப்ஜெக்ட் என்னது? அவன். அதை நம்ம வந்து இங்கிலீஷில் ஹீன்னு போடுறோம். ஓகே, ஹீன்னு போடுறோம். ஸோ வேர் இஸ் ஹீ, அவன் எங்கே இருக்கின்றான். அடுத்த கேள்வி பாருங்க, அவன் எங்கே இருந்தான். அவன் எங்கே இருந்தான், பாஸ்ட் டென்ஸ். ஓகே, பாஸ்ட் டென்ஸ். அப்போ எப்படி மாறும்? அதே வேர், அந்த இஸ் வந்து வாஸ்ன்னு மாறும். ஏன்னா ஹீக்கு பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, பாஸ்ட் டென்ஸில் பி ஃபார்ம் என்னது? வாஸ். அப்போ வேர் வாஸ் ஹீ. ஸோ வேர் வாஸ் ஹீ, அவன் எங்கே இருந்தான். வேர் இஸ் ஹீ, அவன் எங்கே இருக்கிறான். வேர் வாஸ் ஹீ, அவன் எங்கே இருந்தான். இப்போ நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்போம். நீ எங்கே இருக்கிறாய். ஸோ ஒன்ஸ் அகெயின் இது ப்ரெசன்ட் டென்ஸ். இருக்கிறாய், இருந்தாய் கிடையாது, இருப்பாய் கிடையாது, இருக்கிறாய். அப்போ எங்கே அப்படின்னா நம்ம வேர் எடுத்து போட்டாச்சு. ஒன்ஸ் அகெயின் நல்லா கவனிங்க, அந்த ஃபார்முலா தான் நான் பயன்படுத்துகிறேங்க எல்லா இடத்துலையுமே. ஸோ வேர். அப்போ நீன்றது சப்ஜெக்ட். ஓகே, நீன்றது சப்ஜெக்ட். நீன்னா யூன்னு அர்த்தம். ப்ரெசன்ட் டென்ஸில் என்னது பி ஃபார்ம்? யூக்கு ஆர். ஸோ வேர் ஆர். அடுத்தது சப்ஜெக்ட் போடணும் இல்லையா. ஸோ நீன்றது தான் சப்ஜெக்ட், அதை நம்ம இங்கிலீஷில் யூன்னு போடுறோம். ஸோ வேர் ஆர் யூ, வேர் ஆர் யூ, நீ எங்கே இருக்கிறாய். நீ எங்கே இருந்தாய், பாஸ்ட் டென்ஸ். ஓகே, நீ எங்கே இருந்தாய். ஸோ இது எப்படி கேட்குறது? ஒன்றும் இல்லை, அதே வேர். இந்த ஆர் வந்து வேர்னு மாறிடும் இல்லையா. ஆர் வந்து வேர்னு மாறிடும், அதே யூ. ஓகே, ஏன்னா நீன்றது தான் சப்ஜெக்ட். அப்போ வேர் வர் யூ, நீ எங்கே இருந்தாய். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், பி ஃபார்ம்ஸ் வந்து டென்ஸுக்கு தகுந்தா போல் மாறுது. ஓகே, பி ஃபார்ம்ஸ் டென்ஸுக்கு தகுந்தா போல் மாறுது. இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸில் வேர் இஸ் ஹீ அப்படின்னு சொல்கிறோம், பாஸ்ட் டென்ஸில் வேர் வாஸ் ஹீ அப்படின்னு சொல்கிறோம். இந்த இஸ் வந்து வாஸாக மாறுது. ப்ரெசன்ட் டென்ஸில் வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்குறோம், பாஸ்ட் டென்ஸில் வேர் வர் யூ அப்படின்னு கேட்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர் வந்து வேராக மாறுது.
ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த பி ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தா போல் மாறுது. இங்கே ஹீ அப்படின்றது சிங்குலர், அதனால இஸ் போட்டிருக்கும், வாஸ் போட்டிருக்கும். யூன்றது ஓகே செகண்ட் பர்சன், அது சிங்குலராக இருக்கலாம், ப்ளூரலாக இருக்கலாம், அதுக்கு வந்து நம்ம ஆர் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பி ஃபார்ம்ஸ் டென்ஸுக்கு தகுந்தா போல் மாறும், சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தா போல் மாறும். இப்போ அடுத்தது பாருங்கள், அவள் ஏன் இங்கே இருக்கிறாள். அவள் ஏன் இங்கே இருக்கிறாள். ஹவுனா எப்படி, ஹூனா யார், எங்கே அப்படின்றது வேர் அப்படின்னு சொல்லுவோம். அவள் ஏன் இங்கே இருக்கிறாள். ஏன் அப்படின்னா ஒய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒய். ஸோ ஒய். அதுக்கடுத்து என்ன போடணும், பி ஃபார்ம் போடணும். ஓகே, பி ஃபார்ம் போடணும். பி ஃபார்முக்கு அடுத்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் எங்கே என்னது, ஷீ. இருக்கிறாள் அப்படின்றோம், இருக்கிறாள்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ஷீக்கு ஓகே ப்ரெசன்ட் டென்ஸில் பி ஃபார்ம் என்னது, ஓகே இஸ் போட்டாச்சு. அடுத்தது என்ன போடணும், சப்ஜெக்ட் போடணும். அவள்ன்றது சப்ஜெக்ட், அதை நம்ம இங்கிலீஷில் ஷீன் போட்டாச்சு. ஸோ அவள் ஏன் இங்கே இருக்கிறாள். இங்கே அப்படின்றத ஹியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹியர், அவ்வளோதான். ஸோ ஒய் இஸ் ஷி ஹியர், ஒய் இஸ் ஷி ஹியர், அவள் ஏன் இங்கே இருக்கிறாள். அது ஏன் அங்கே இருக்கிறது, அது ஏன் அங்கே இருக்கிறது. ஒன்ஸ் அகெயின் ஏன் அப்படின்னா ஒய். ஓகே, ஸோ பி ஃபார்ம் என்னது, ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதால இட்டு தான், ஓகே இட்டு தான் சப்ஜெக்ட், அதனால இட்டுக்கு எஸ் தான் வரும் ப்ரெசன்ட் டென்ஸில். ஸோ ஒய் இஸ் போட்டாச்சு, சப்ஜெக்ட் போடணும், இட் போட்டாச்சு. இப்போ அங்கேன்றதை நம்ம தேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒய் இஸ் இட் தேர், ஒய் இஸ் இட் தேர். ஓகே, அது ஏன் அங்கே இருக்கிறது. நீ ஏன் இங்கே இருக்கிறாய். ஓகே, நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். அப்போ ஒன்ஸ் அகெயின் ஏன் அப்படின்றது நம்ம ஒய் அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, ஸோ நீ அப்படின்னா யூன்னு அர்த்தம். ப்ரெசன்ட் டென்ஸில் யூக்கான பி ஃபார்ம் என்னது, ஆர். ஓகே, ஸோ அடுத்த சப்ஜெக்ட் என்னது, நீ, அது வந்து நம்ம இங்கிலீஷில் யூ அப்படின்னு போடுவோம், ஒய் ஆர் யூ. இங்கேன்றது நம்ம ஹியர் அப்படின்னு போடுவோம். ஸோ ஒய் ஆர் யூ ஹியர், ஒய் ஆர் யூ ஹியர். அப்போ பாருங்கள், அவள் ஏன் இங்கே இருக்கிறாள், ஒய் இஸ் ஷி ஹியர். அது ஏன் அங்கே இருக்கிறது, ஒய் இஸ் இட் தேர். நீ ஏன் இங்கே இருக்கிறாய், ஒய் ஆர் யூ ஹியர். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாருங்கள், இது எவ்வளவு, இது எவ்வளவு. ஸோ எவ்வளவுன்றது இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம் நம்ம, ஹவு மச். ஓகே, ஹவு மச். ஸோ அன்கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம என்ன போடுவோம், ஹவு மச் நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு நம்ம வந்து ஹவு மெனின்றதை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ எவ்வளவுன்றதை ஹவு மச், ஏன்னா WH வேர்டு முதல்ல போடணும். அடுத்தது இதுன்றது சப்ஜெக்ட், ப்ளஸ் இது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம கேட்குறோம். ஓகே, ஒன்றோடைய விலையை பற்றி நம்ம கேட்கும்போது ப்ரெசன்ட் டென்ஸில். அப்போது ஹவு மச், ஸோ இஸ் அப்படின்னு போடுறோம், ஏன்னா இட்டுன்றது தான் சப்ஜெக்டாக வரப்போகுது. ப்ரெசன்ட் டென்ஸில் இட்டுக்கான பி ஃபார்ம் என்னது, இஸ். ஸோ ஹவு மச் இஸ், இதுன்றதை நம்ம இங்கிலீஷில் இட் அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஹவு மச் இஸ் இட், இது எவ்வளவு, அவ்வளோதான். உனக்கு எத்தனை வயது அப்படின்னு கேட்போம். உனக்கு எத்தனை வயது, எத்தனை வயது அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்போம்னா ஹவு ஓல்டு, ஹவு ஓல்டு அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை வயது அப்படின்றது இங்கிலீஷில் ஹவு ஓல்டு. இப்போ உனக்கு எத்தனை வயது, இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கேட்குறாங்க. ஸோ உனக்குன்றது தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட் யூ. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் யூக்கு என்ன பி ஃபார்ம் என்னது, ஸோ ஆர். ஓகே, ஆர். அடுத்த சப்ஜெக்ட். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் எடுத்து போடுறோம், ஹவு ஓல்ட் ஆர் யூ, உனக்கு எத்தனை வயது. கயிறு எவ்வளவு நீளம், கயிறு எவ்வளவு நீளம். ஸோ எவ்வளவு நீளம் அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஹவு லாங். ஓகே, ஸோ ஹவு லாங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளவு நீளம், ஹவு லாங். என்னது எவ்வளவு நீளம், கயிறு. ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம கேட்குறோம். அப்போ கயிறுன்றது த ரோப் அப்படின்னு சொல்லுவோம், த ரோப். அப்போ ரோப்ன்றது சிங்குலர் நவுன், அதுக்கான பி ஃபார்ம் என்னது ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ். ஸோ ஹவு லாங் இஸ், அடுத்து சப்ஜெக்ட் போடணும் இல்லையா. ஸோ ரோப்ன்றது தான். ஓகே, ரோப். ஸோ ஹவு லாங் இஸ் த ரோப், ஹவு லாங் இஸ் த ரோப். ஸோ கயிறு எவ்வளவு நீளம். மதுரை எவ்வளவு தூரம், மதுரை எவ்வளவு தூரம். ஸோ எவ்வளவு தூரம் அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் ஹவு ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எவ்வளவு தூரம், ஹவு ஃபார். ஓகே, ஹவு ஃபார். ஸோ ஒன்ஸ் அகெயின் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஸோ மதுரை அப்படின்றது ஒரு சிங்குலர் நவுன். ஓகே, தேர்ட் பர்சன் சிங்குலர், அதுக்கான பி ஃபார்ம் என்னது ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ் தான். ஓகே, ஹவு ஃபார் இஸ். அடுத்த சப்ஜெக்ட் என்னது இந்த இடத்துல, மதுரை தான். ஸோ மதுரை போடணும். ஓகே, ஸோ மதுரை. ஸோ ஹவு ஃபார் இஸ் மதுரை,
அப்போ how much is it, இது எவ்வளவு. how old are you, உனக்கு எத்தனை வயது. how long is the rope, கயிறு எவ்வளவு நீளம். how far is மதுரை, மதுரை எவ்வளவு தூரம். அடுத்தது பாருங்க, இது என்ன. ஸோ என்ன அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் வாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வாட். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஸோ இது அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் வந்து திஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, திஸ். அப்போ திஸ் அப்படின்றது சிங்குலர், அதுக்கான பி ஃபார்ம் என்னது ப்ரெசன்ட் டென்ஸில். ஓகே, இஸ். ஓகே, ஸோ WH வேர்டு போட்டாச்சு, பி ஃபார்ம் போட்டாச்சு, அடுத்த சப்ஜெக்ட் என்னது, இது. ஓகே, அதை நம்ம இங்கிலீஷில் திஸ் அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் திஸ், ஸோ வாட் இஸ் திஸ். அப்போ அது என்ன அப்படின்றது எப்படி சொல்லுவோம். ஒன்ஸ் அகெயின் அதுன்றது சிங்குலர் தான். அப்போ வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லுவோம். தட்னா அது. ஓகே, வாட் இஸ் தட். ஸோ வாட் இஸ் தட். இது யாருடைய கார், இது யாருடைய கார். யாருடைய அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் ஹூஸ். ஓகே, யாருடைய கார் அப்படின்றத ஹூஸ் கார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹூஸ் கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து WH ஃப்ரேஸ், அதை நம்ம முன்னாடி போட்டாச்சு. ஹூஸ் கார் அப்படின்றது ஒரு சிங்குலர். ஓகே, சிங்குலரில் பி ஃபார்ம் என்னது, ஹூஸ் காருக்கு இஸ் தான் வரும். ஓகே, இஸ் தான் வரும். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் என்னது. ஓகே, சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட், இட்ன்றது தான் சப்ஜெக்ட். இதுன்றது நம்ம இட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல, அல்லது திஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹூஸ் கார் இஸ் திஸ், ஹூஸ் கார் இஸ் திஸ், ஹூஸ் பேக் இஸ் திஸ், ஹூஸ் பென் இஸ் திஸ், இப்படிலாம் கேட்கலாம். அடுத்தது உன் பெயர் என்ன. ஓகே, உன் பெயர் என்ன. ஸோ என்னன்றது ஒன்ஸ் அகெயின் வாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்குறோம். அப்போ உன் பெயர் அப்படின்றது தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். உன் பெயர், யுவர் நேம்ன்றது சிங்குலர். அப்போ அதுக்கு என்ன வரும், ப்ரெசன்ட் டென்ஸில் பி ஃபார்ம் எஸ் தான் வரும். ஸோ வாட் இஸ், அடுத்து உன் பெயர், சப்ஜெக்ட் போடணும் இல்லையா. உன் பெயர்ன்றது நம்ம இங்கிலீஷில் யுவர் நேம் அப்படின்னு சொல்லுவோம், யுவர் நேம். ஸோ வாட் இஸ் யுவர் நேம், உன் பெயர் என்ன. அப்போ பாருங்கள், இது என்ன, வாட் இஸ் திஸ். அது என்ன, வாட் இஸ் தட். இது யாருடைய கார், ஹூஸ் கார் இஸ் திஸ். ஓகே, உன் பெயர் என்ன, வாட் இஸ் யுவர் நேம், அவ்வளோதான். இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி என்னதுன்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் யார், உங்கள் வயசு என்ன. இந்த 4 கேள்விகளுக்கும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். உங்களுடைய ஆன்சர் நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். இப்போ பார்ட் 2. ஓகே, பார்ட் 2. இந்த பார்ட் 2ல் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, 20 டென்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் 12 டென்சஸ், பேசிவ் வாய்ஸில் 8 டென்சஸ். இந்த 20 டென்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா தான். ஓகே, ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஸோ அந்த ஃபார்முலா என்னது அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா WH வேர்டு ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப், ஏவின்றது ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப். ஸோ 20 டென்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலாவாக வரும். ஓகே, இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், நீங்கள் எப்போ வரீங்க. இப்போ நீங்கள் எப்போ வரீங்க எப்படி இங்கிலீஷில் கேட்குறது, எப்பொழுது அப்படின்றது நம்ம when அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் எப்பொழுது வருகிறீர்கள், ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் அப்படின்றது யூ, யூக்கான ஆக்சிலரி வேர்ப் என்னது do. ஸோ when do, சப்ஜெக்ட் போடணும், அடுத்தது யூ, நீங்கன்னா யூ, வர்றதுக்கு இங்கிலீஷில் கம். ஓகே, கம். ஸோ when do you come, நீங்கள் எப்போது வருகிறீர்கள். அப்போ நல்லா பாருங்கள், when அப்படின்றது ஒரு WH வேர்டு, டூன்றது ஆக்சிலரி வேர்ப், டென்ஸை காட்டுறதுக்காக வந்திருக்கு, இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்தது யூன்றது சப்ஜெக்ட், கம்ன்றது மெயின் வேர்ப். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாருங்கள், when did you come அப்படின்னு வரும். ஓகே, இந்த ஆக்சிலரி வேர்பு மாறும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் when will you come. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் when are you coming. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் when were you coming. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஃபார்முலா இதுவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சில டென்சஸில் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிலரி வேர்ப் வரும், சில டென்சஸில் பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிலரி வேர்ப் வரும். ஓகே, அப்போ அந்த ஃபார்முலா வந்து மாறும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு விஷயம் மாறவே மாறாது. என்னது அப்படின்னா, ஸோ WH வேர்ட், ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட், இது மாறவே மாறாது. இங்கேயும் பாருங்கள், WH வேர்ட், ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட், WH வேர்ட், ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட். அப்போ 2 ஆக்சிலரி வேர்ப் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சப்ஜெக்ட்டுக்கு பிறகு தள்ளி விட்டுக்கணும். ஓகே, செகண்ட் ஆக்சிலரி வேர்ப் இங்கே போட்டுட்டு மெயின் வேர்பை அந்த பக்கம் போட்டுக்கணும். இப்போ 3 ஆக்சிலரி வேர்ப் இருந்தாலும் அதே சப்ஜெக்ட்டுக்கு பிறகு தள்ளி போட்டுக்கணும். ஓகே, செகண்ட் ஆக்சிலரி வேர்ப், தேர்ட் ஆக்சிலரி வேர்ப், அதுக்கடுத்து மெயின் வேர்ப். ஓகே, அப்போ பாருங்கள், வாட் டு யூ லைக், உங்களுக்கு என்ன பிடிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்சிலரி வேர்ப் தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இருக்காது.
இப்போ ரெண்டு ஆக்சிலரி வேர்ப் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் how long, ஓகே WH வேர்ட், have been அப்படின்றது தான் இந்த இடத்துல ரெண்டு ஆக்சிலரி வேர்ப். ஸோ முதல் ஆக்சிலரி வேர்பை நம்ம have அப்படின்னு போட்டாச்சு. அடுத்த சப்ஜெக்ட் என்னது யூ போட்டாச்சு. இப்போ செகண்ட் ஆக்சிலரி வேர்பில் சப்ஜெக்ட்டுக்கு பிறகு தள்ளி விட்டுறணும். ஓகே, ஸோ பீன், அடுத்த மெயின் வேர்ப் வெயிட்டிங். அப்போ how long have you been waiting? ஓகே, how long have you been waiting? present perfect continuous tense. அடுத்தது பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் 3 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 2 டென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிலரி வேர்ப் வரும், 9 டென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிலரி வேர்ப் வரும், 9 டென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்சிலரி வேர்ப் தான் வரும். ஸோ அதனால தான் நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். அப்போ இங்கே பாருங்கள், ஸோ வாட் அப்படின்றது WH வேர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. ஒன்று வந்து will, have, been. டூயிங்ன்றது தான் மெயின் வேர்ப். அப்போ நம்ம முதல் ஆக்சிலரி வேர்ப் இங்கே போட்டிருக்கோம், அதுக்கடுத்தது யூன்ற சப்ஜெக்ட் போட்டிருக்கோம். ஸோ ரெண்டாவது ஆக்சிலரி வேர்ப், மூணாவது ஆக்சிலரி வேர்ப், மெயின் வேர்ப்லாம் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து தள்ளி விட்டுருக்கோங்க பாருங்கள். ஸோ ஹேவ்ன்றது ரெண்டாவது ஆக்சிலரி வேர்ப், பீன்ன்றது மூணாவது ஆக்சிலரி வேர்ப், ஸோ டூயிங்ன்றது மெயின் வேர்ப். ஓகே, மெயின் வேர்ப். ஸோ இந்த willன்றது தான் முதல் ஆக்சிலரி வேர்ப். ஸோ இதுதான். அப்போ பேசிக்காக ஒரு விஷயம் மாறாது. என்னதுன்னா WH வேர்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் மாறாது. WH வேர்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் மாறாது. WH வேர்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் மாறாது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல நம்ம பின்னாடி போட்டுப்போம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் உன்னிடம் இருக்கிறது, நீ வைத்திருக்கிறாய் அப்படின்றது யூ ஹேவ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ உன்னிடம் என்ன இருக்கிறது எப்படி கேட்போம்? உன்னிடம் என்ன இருக்கிறது. இப்போ என்ன அப்படின்றது கவனிங்க, என்னன்றதை நம்ம இங்கிலீஷில் வாட் அப்படின்னு சொல்கிறோம். வாட். ஸோ போட்டாச்சா? ஸோ அதுக்கு அடுத்தது ஆக்சிலரி வேர்ப் வரணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்சிலரி வேர்ப் என்னது? ஒன்று வந்து டூ, இன்னொன்று வந்து டஸ். ஓகே, டஸ். இந்த டூன்றதை நம்ம ஐ, வி, யூ, தேக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ யூக்கான ஆக்சிலரி வேர்ப் என்னது? டூ. ஸோ வாட் டூ. அடுத்து சப்ஜெக்ட் என்னது? ஓகே, இந்த இடத்துல உன்னிடம் அப்படின்னு இருக்குது. அப்போ யூன்றது தான் சப்ஜெக்ட். ஸோ வாட் டு யூ. இருக்கிறது, வைத்திருத்தலுக்கு இங்கிலீஷில் ஹேவ். ஸோ வாட் டு யூ ஹேவ். வாட் டு யூ ஹேவ். உன்னிடம் என்ன இருக்கிறது. அதே போல் தான் என்னிடம் என்ன இருக்கிறது? வாட் டு ஐ ஹேவ். எங்களிடம் என்ன இருக்கிறது? வாட் டு வி ஹேவ். உங்களிடம் என்ன இருக்கிறது? வாட் டு யூ ஹேவ். அவர்களிடம் என்ன இருக்கிறது? வாட் டு தே ஹேவ். ஸோ எல்லாத்துக்கும் அதே தான். அடுத்தது பாருங்கள், அவனுக்கு என்ன வேண்டும். அவனுக்கு என்ன வேண்டும். ஸோ கேட்போம் இல்லையா? பட் அதுக்கு முன்னாடி அவனுக்கு வேண்டும்ன்றது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஹி வாண்ட்ஸ். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் எஸ் சேர்க்கணும்னு சொன்னேன். அதனால் ஹி வாண்ட்ஸ், அவனுக்கு வேண்டும் இல்லையா? இப்போ அவனுக்கு என்ன வேண்டும் எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? என்ன அப்படின்றது ஒன்ஸ் அகெயின் வாட் அப்படின்னு சொல்லுவோம். போட்டாச்சு. அடுத்தது நம்ம வந்து ஆக்சிலரி வேர்பு பயன்படுத்துகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அவனுக்கு அப்படின்னும் போது ஹீன்றது தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். ஹீக்கு என்னது ஆக்சிலரி வேர்ப்? டஸ். ஹீ, ஷீட்டுக்கு டஸ் தான் வரும். அப்போ டஸ் போட்டாச்சு. ஓகே, டஸ். ஸோ வாட் டஸ். அடுத்தது சப்ஜெக்ட் போடணும். இந்த இடத்துல ஹீன்றது தான் சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்தது வேண்டும். ஓகே, ஸோ வேர்ப் என்னது இந்த இடத்துல? வாண்ட். ஸோ அந்த வாண்ட் எடுத்து போடுறோம். இங்கே டஸ் வந்த பிறகு இங்கே எஸ்லாம் சேர்க்கக்கூடாது. வாண்ட்டுக்கு பக்கத்தில் எஸ்லாம் சேர்க்கக்கூடாது. அந்த எஸ் தான் இங்கே டஸ்ஸாக வந்திருக்கு. இந்த இடத்துல எதுக்கு எஸ் சேர்க்குறோம்? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றத காட்டுறதுக்காக, சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றத காட்டுறதுக்காக எஸ் போட்டிருக்கோம். இந்த வேலையை, இந்த ரெண்டு வேலையும் இந்த டஸ் பண்ணிடுது. டஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு தான் பயன்படுத்த முடியும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த டஸ் வந்து எஸ் பண்ணுற வேலையை பண்ணுறதால இந்த வாண்ட்டுக்கு பக்கத்தில் திரும்ப எஸ்லாம் போடக்கூடாது, பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் போடணும். அப்போ வாட் டஸ் ஹி வாண்ட், அவனுக்கு என்ன வேண்டும். இப்போ அவளுக்கு என்ன வேண்டும்னா வாட் டஸ் ஷி வாண்ட், அதற்கு என்ன வேண்டும்னா வாட் டஸ் இட் வாண்ட். அவ்வளோதான். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம இப்படி தான் வாக்கியங்கள் அமைக்கணும். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி WH கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணுறது? ஃபார்முலா அதே ஃபார்முலா தான். இப்போ பாருங்கள், அவள் போனாள் அப்படின்றத ஷி வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவள் ஏன் போனாள், அவள் ஏன் போனாள் எப்படி சொல்கிறது? ஏன் அப்படின்னா ஒய். ஸோ ஒய், WH வேர்டு போட்டாச்சு. அடுத்தது ஆக்சிலரி வேர்ப் போடணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஆக்சிலரி வேர்ப் என்னதுன்னு சொன்னேன்? டிட். ஓகே, அப்போ டிட் போட்டுடுறோம். சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பர்சனாக, செகண்ட் பர்சனாக, தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, டிட்டு தான். கண்ணை மூடிட்டு போட்டாச்சு. அடுத்த சப்ஜெக்ட் என்னது? அவள். ஓகே, அவள்ன்றதை நம்ம இங்கிலீஷில் ஷீ அப்படின்னு சொல்லுவோம். போகிறதுக்கு இங்கிலீஷில் கோ. ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில்
டிட்ன்ற ஆக்சிலரி வேர்ப் பயன்படுத்தும் போது நம்ம பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் தான் பயன்படுத்தணும். போன லெசன்லேயே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இல்லையா. அப்போ திரும்ப why did she went அப்படின்னு சொல்லக்கூடாது, why did she went அப்படின்னு சொல்லக்கூடாது. wentன்றது verb to form. இது எதுக்கு வந்திருக்கு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்றதை காட்டுறதுக்காக வந்திருக்கு. இந்த டிட்ன்றது அந்த வேலையை ஆல்ரெடி பண்ணுது. டிட்னு வந்துட்டாவே அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டென்ஸ்லையும் வராது. அப்போ இந்த வெண்ட் பண்ணுற வேலையை ஆல்ரெடி டிட் பண்ணுது. அதனால் திரும்பவும் இங்கே வந்து வெண்ட்டுன்னு போடக்கூடாது, பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் தான் போடணும். ஆக்சிலரி வேர்ப் டிட் பயன்படுத்தும் போது மெயின் வேர்ப் எப்பயுமே பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பாக தான் இருக்கணும். அப்போ why did she go, அவள் ஏன் போனாள். இப்போ நீ வந்தாய் அப்படின்னு இருக்கு, நீ வந்தாய். அப்போ நீ எப்படி வந்தாய் எப்படி கேட்குறது, நீ எப்படி வந்தாய், எப்படி அப்படின்னா ஹவு. ஸோ WH வேர்டு போட்டாச்சு. அடுத்தது ஒன்ஸ் அகெயின் எப்படி வந்தாயின்னு இருக்குது. ஓகே, அப்போ யூ கேம், கேம்ன்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஆக்சிலரி வேர்ப் என்னது, டிட். ஸோ ஹவு டிட். அடுத்தது சப்ஜெக்ட் போடணும், நீன்றதை நம்ம யூ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், போட்டாச்சு. ஹவு டிட் யூ. அடுத்து வர்றதுக்கு என்னது இங்கிலீஷில், கம். ஸோ கேமோடைய பேஸ் ஃபார்ம் என்னது, கம். ஏன்னா கேம் அப்படின்னு போடக்கூடாது, ஹவு டிட் யூ கேம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹவு டிட் யூ கம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம டிட் போட்டதால் இங்கே வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் தான் பயன்படுத்தணும். ஸோ ஹவு டிட் யூ கம், நீ எப்படி வந்தாய், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், நான் எப்படி வந்தேன், ஹவு டிட் ஐ கம். நாங்கள் எப்படி வந்தோம், ஹவு டிட் வி கம். நீ எப்படி வந்தாய், ஹவு டிட் யூ கம். அவன் எப்படி வந்தான், ஹவு டிட் ஹீ கம். அவள் எப்படி வந்தாள், ஹவு டிட் ஷி கம். அது எப்படி வந்தது, ஹவு டிட் இட் கம். அவர்கள் எப்படி வந்தார்கள், ஹவு டிட் தே கம். அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்தீங்கன்னா நீ போவாய், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். யூ வில் கோ, யூ வில் கோ. இப்போ நீ எப்போது போவாய், நீ எப்போது போவாய், ஒரு WH கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். இப்போ எப்போது அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், ஸோ when அப்படின்னு சொல்லுவோம். ஸோ when WH வேர்டு போட்டாச்சு. அடுத்தது ஆக்சிலரி வேர்ப். இங்கே வில் அப்படின்றது தான் ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப் போட்டாச்சு. சப்ஜெக்ட், இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னது, யூ. ஸோ யூ எடுத்து போட்டாச்சு, சப்ஜெக்ட். ஓகே, ஸோ when will you. அடுத்தது பாருங்கள், மெயின் வேர்ப், கோ தான் மெயின் வேர்ப், அதை எடுத்து அப்படியே போட்டாச்சு. இங்கே இருக்கிற மெயின் வேர்ப் எடுத்து போட்டாச்சு, ஒன்றும் இல்லை. இந்த வில் இங்கே வந்திருக்கு, இந்த யூ அங்கே போயிருக்கு, கோ இங்கே வந்திருக்கு. ஓகே, அப்போ when will you go, when will you go, when you will go தப்பு. WH கொஸ்டினில் WH வேர்டுக்கு அடுத்தது எப்பயுமே சப்ஜெக்ட் வரக்கூடாது. when you will go தப்பு. ஓகே, when will you go, நீ எப்போது போவாய் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னது அப்படின்னா, நான் இங்கே நிறுத்த வேண்டும், நான் இங்கே பார்க் பண்ண வேண்டும். ஓகே, நம்மளோட வாகனத்தை நான் இங்கே நிறுத்த வேண்டும்ன்றதை ஐ ஷுட் பார்க் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் எங்கே நிறுத்த வேண்டும், நான் எங்கே நிறுத்த வேண்டும், என்னோட பைக்கையோ அல்லது காரையோ நான் எங்கே நிறுத்த வேண்டும், இது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் கேட்பீங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நீங்கள் WH கொஸ்டினாக மாற்றுவீங்க, இதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது தவறு பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீ போய் கொண்டிருக்கிறாய் அப்படின்றத யூ ஆர் கோயிங் அப்படின்னு சொல்லுவோம், யூ ஆர் கோயிங். இப்போ நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய், நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய். ஸோ எப்படி கேட்குறது, சிம்பிள். இப்போ எங்கே அப்படின்றது நம்ம வேர் அப்படின்னு சொல்லுவோம், WH வேர்டு போட்டாச்சு. அடுத்தது ஆக்சிலரி வேர்ப் போடணும். இங்கே ஆக்சிலரி வேர்ப் என்னது, ஆர் தான், ஆர் இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. அடுத்தது சப்ஜெக்ட் போடணும், சப்ஜெக்ட் கொண்டு வந்து இங்கே போட்டாச்சு. அடுத்தது மெயின் வேர்ப் கோயிங்கிறது எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டாச்சு, அவ்வளோதான். அப்போ நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய் அப்படின்றத வேர் ஆர் யூ கோயிங், ஸோ வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், அவர்கள் கிளம்புகிறார்கள், அதாவது அவர்கள் கிளம்பி கொண்டு இருக்கிறார்கள். அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், தே ஆர் லீவிங். ஓகே, தே ஆர் லீவிங் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் எப்போது கிளம்புகிறார்கள் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், அவர்கள் எப்போது அப்படின்னா when. ஓகே, WH வேர்ட் போட்டாச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், அந்த ஆக்சிலரி வேர்ப் என்னது, ஆக்சிலரி வேர்ப் தே ஆர் லீவிங்ன்றது. ஓகே, அந்த ஆர் கொண்டு வந்து இங்கே போட்டாச்சு. அடுத்தது சப்ஜெக்ட் தேவை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. அடுத்தது மெயின் வேர்ப் லீவிங் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ when are they leaving. ஓகே, when are they leaving, when they are leaving அப்படின்றது தவறு. ஸோ when are they leaving, அவ்வளோதான். இப்போ are they leavingனா அவர்கள் கிளம்புகிறார்களா, இது ஒரு SR நோ டைப் கொஸ்டின். அந்த SR நோ டைப் கொஸ்டினுக்கு முன்னாடி நம்ம WH வேர்டு எடுத்துகிட்டு வந்து போடுறோம், அவ்வளோதான். இந்த 20 டென்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா SR நோ டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி WH வேர்ட்ஸ் நம்ம போடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது.
அடுத்ததாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் உங்களுக்கான ஒரு கேள்வி என்னது அப்படின்னா, அவன் செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்றத he is doing அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்றத நீங்கள் இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்க? ஸோ அதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். அதுக்கான ஃபார்முலா நான் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்குறேன் இல்லையா? ஸோ அடுத்தது பாருங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இங்கே பாருங்கள், அவள் காத்து கொண்டு இருந்தாள் அப்படின்றத she was waiting அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அவள் யாருக்காக காத்து கொண்டு இருந்தாள்? இது ஒரு WH கொஸ்டின். யாருக்காக அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் for whom அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாருக்காக அப்படின்னா for whom, யாருக்கு அப்படின்னா to whom, யாரை பற்றி அப்படின்னா about whom, யாருடன் அப்படின்னா with whom. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மாற்றிக்கலாம். இப்போ யாருக்காக for whom WH வேர்டு போட்டாச்சு. அடுத்தது இங்கே என்னது ஆக்சிலரி வேர்ப், வாஸ் தான் ஆக்சிலரி வேர்ப், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. சப்ஜெக்ட் என்னது, ஷீ தான் சப்ஜெக்ட், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. அடுத்தது மெயின் வேர்ப் என்னது, வெயிட்டிங், எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ ஃபார் ஹூம் வாஸ் ஷி வெயிட்டிங், ஃபார் ஹூம் வாஸ் ஷி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயே உங்களுக்கான ஒரு கேள்வி, நீ வேலை செய்து கொண்டிருந்தாய், யூ வர் ஒர்க்கிங், யூ வர் ஒர்க்கிங், நீ வேலை செய்து கொண்டிருந்தாய். நீ எங்கே வேலை செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்க? இதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். அதுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குது. அடுத்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே பாருங்கள், ரெண்டு ஆக்சிலரி வேர்ப் இருக்குது இல்லையா? ஸோ ஆக்சிலரி வேர்ப் 1, ஆக்சிலரி வேர்ப் 2. ஸோ ரெண்டு ஆக்சிலரி வேர்ப்ஸ் இங்கே வரும். இப்போ நல்லா கவனிங்க. யூ வில் பி கம்மிங், யூ வில் பி கம்மிங். ஸோ நீங்கள் வந்து கொண்டு இருப்பீர்கள். ஓகே, இப்போ ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணணுன்னா என்ன சொன்னேன், எப்பயுமே முதல் ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்தில் ஒரு நாட் போடணும்னு சொன்னேன். ஸோ இங்கே தான் என்ன பண்ணணும், நம்ம நாட் போடணும் முதல் ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்தில். அதே போல் ஒரு எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்கணும் அப்படின்னாவும் என்ன பண்ணணும்னு போன லெசனில் இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் எடுத்துகிட்டு வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போடணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அதே ரூல் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஓகே, அதே ரூல் தான் இங்கேயும். ஸோ என்ன பண்ணுறோம், WH வேர்டு என்னது, ஸோ நீ எப்போது வந்து கொண்டிருப்பாய், நீ எப்போது வந்து கொண்டிருப்பாய், எப்போதுன்றது when போட்டாச்சு. முதல் ஆக்சிலரி வேர்ப், ஓகே, முதல் ஆக்சிலரி வேர்ப் எடுத்துகிட்டு வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போடுறோம், அவ்வளோதான். ஓகே, இந்த முதல் ஆக்சிலரி வேர்ப் எடுத்துகிட்டு வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டு அதை அப்படியே எடுத்து கீழே இறக்கி எழுதுகிறோம், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், ஸோ willன்றது ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப், இதை நம்ம சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டிருப்போம் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினில். ஓகே, அதை அப்படியே கீழே இறக்கி போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ will you be coming, will you be coming, அதை தான் இங்கே போட்டிருக்கோம். will you be coming, will you be coming. அப்போ when, ஸோ willன்ற ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் போட்டாச்சு. இது முதல் ஆக்சிலரி வேர்ப், இது இரண்டாவது ஆக்சிலரி வேர்ப். அடுத்தது சப்ஜெக்ட் யூ போட்டாச்சு. அடுத்தது இரண்டாவது ஆக்சிலரி வேர்ப் என்னது, பி, இங்கே வந்துருச்சு. அடுத்தது மெயின் வேர்ப் கம்மிங், இங்கே வந்துருச்சு. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ will இங்கே வந்துருச்சு. ஓகே, யூ அங்கே போயிடுச்சு. ஸோ பி கம்மிங் அப்படின்லாம் பின்னாடி வந்துடும், அவ்வளோதான். ஸோ நீ எப்போது வந்து கொண்டு இருப்பாய், நீ எப்போது வந்து கொண்டு இருப்பாய், முடிஞ்சு போச்சு. அடுத்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாருங்கள், நீ 4 இட்லி சாப்பிட்டு இருக்கிறாய் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் யூ ஹாவ் ஈட்டன் 4 இட்லிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீ எத்தனை இட்லி சாப்பிட்டு இருக்கிறாய்ன்றதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது, ஒன்றும் இல்லை. ஸோ எத்தனை அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், எத்தனை இட்லின்றதை ஹவு மெனி இட்லிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் WH ஃப்ரேஸ். ஓகே, WH ஃப்ரேஸ் போட்டாச்சு. அதுக்கடுத்து ஆக்சிலரி வேர்ப் வரணும். இங்கே என்னது ஆக்சிலரி வேர்ப், ஹேவ், அந்த ஹேவ் போட்டாச்சு. அடுத்தது சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் என்னது யூ, அந்த யூ இங்கே போட்டாச்சு. அடுத்தது மெயின் வேர்ப் என்னது ஈட்டன், ஈட்டன் இங்கே போட்டாச்சு, அவ்வளோதான். ஓகே, அப்போ நீ எத்தனை இட்லி சாப்பிட்டு இருக்கிறாய் அப்படின்றத how many இட்லிஸ் have you eaten, how many இட்லிஸ் have you eaten அப்படின்னு கேட்கலாம். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு ஒரு கேள்வி என்னது அப்படின்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே அவள் 3 முறை போட்டியில் வென்றிருக்கிறாள் அப்படின்னும், அதை நம்ம இங்கிலீஷில் she has won the match 3 times அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கான கேள்வி என்னதுன்னா, அவள் எத்தனை முறை போட்டியில் வென்று இருக்கிறாள், இது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் கேட்பீங்க? இதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அப்போ பார்த்தீங்கன்னா நீ அங்கு சென்று இருந்தாய் அப்படின்றத யூ ஹேட் கான் தேர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீ எங்கே போயிருந்தாய் அப்படின்றத வேர் ஹேட் யூ கான், வேர் ஹேட் யூ கான், அதே ஃபார்முலா இங்கே வந்திருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், நீ அதை முடித்திருப்பாய் அப்படின்றத யூ வில் ஹாவ் ஃபினிஷ்ட், யூ வில் ஹாவ் ஃபினிஷ்ட், ரெண்டு ஆக்சிலரி வேர்ப் வருது. அப்போ நீ அதை எப்போது முடித்திருப்பாய் எப்படி கேட்குறது, when will, ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ when will,
அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் போடணும் இல்லையா, அங்கே என்ன சப்ஜெக்ட் யூ எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த ஹேவ் ஃபினிஷ்டுன்றதுலாம், ஹேவ்ன்றது செகண்ட் ஆக்சிலரி வேர்ப், ஃபினிஷ்டுன்றது மெயின் வேர்ப். ஓகே, இட்ன்றது இது என்னது ஆப்ஜெக்ட். இது எல்லாத்தையுமே இறக்கி பின்னாடி எடுத்து போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இது எடுத்து பின்னாடி போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஹேவ் ஃபினிஷ்ட் இட், அவ்வளோதான். ஸோ when will you have finished it? When will you have finished it? ஸோ WH word, first auxiliary verb, subject, second auxiliary verb, third auxiliary verbலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பின்னாடி தள்ளி விட்டுறணும், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்தது பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ பாருங்கள், நீங்கள் காத்து கொண்டு வருகிறீர்கள் அப்படின்றத யூ ஹாவ் பீன் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் எவ்வளவு நேரமாக காத்து கொண்டு வருகிறீர்கள் அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்போம்? ஸோ எவ்வளவு நேரமாக அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் ஹவு லாங் அப்படின்னு சொல்லுவோம், போட்டாச்சு. ஓகே, ஸோ ஹவு லாங். அதுக்கடுத்தது இங்கே பாருங்கள், ஸோ இதுதான் முதல் ஆக்சிலரி வேர்ப் இல்லையா, யூ ஹாவ் பீன் வெயிட்டிங், அந்த ஹேவ் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. அதுக்கடுத்து சப்ஜெக்ட் போடணும், சப்ஜெக்ட் போட்டாச்சு. ஸோ பீன்ன்றது இரண்டாவது ஆக்சிலரி வேர்ப், வெயிட்டிங்ன்றது மெயின் வேர்ப். இது எல்லாத்தையுமே எடுத்து பின்னாடி நம்ம போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ இது அப்படியே பின்னாடி எடுத்து நம்ம போட்டிருக்கோம், அவ்வளோதான். இந்த பீன் வெயிட்டிங்லாம் எடுத்து பின்னாடி போட்டிருக்கோம். ஸோ மெயினாக என்னது, WH வேர்ட், ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கிங்க. பின்னாடி என்னெல்லாம் வருதோ அதை அப்படியே எடுத்து நம்ம கீழே இறக்கி போட்டுருவோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹவு லாங் ஹேவ் யூ பீன் வெயிட்டிங், ஹவு லாங் ஹேவ் யூ பீன் வெயிட்டிங், நீங்கள் எவ்வளவு நேரமாக காத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் அல்லது காத்துக்கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லேயே இன்னொரு கேள்வி. ஓகே, தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து சப்ஜெக்டாக வச்சு அவர் 2012 முதல் இதை செய்து வருகிறார் அப்படின்றது. he has been doing this since 2012 அப்படின்னு சொல்லலாம். எப்போதிலிருந்து அவர் இதை செய்து வருகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி. ஓகே, இப்போ எப்போதிலிருந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, எப்போதிலிருந்து, சின்ஸ் வென், சின்ஸ்னால் இருந்து, வென்னா எப்போது, அப்போ சின்ஸ் வென், சின்ஸ் வென் எப்போதிலிருந்து. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் என்னதுங்க, ஹேஸ். பீன்ன்றது செகண்ட் ஆக்சிலரி வேர்ப், டூயிங்ன்றது இந்த இடத்துல மெயின் வேர்ப். அப்போ அடுத்தது சின்ஸ் வென் போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் ஹேஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. அடுத்த சப்ஜெக்ட் ஹீ போட்டாச்சு. இந்த பீன் டூயிங், ஓகே, இந்த பீன் டூயிங் திஸ், இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இங்கே போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ பீன் டூயிங் திஸ் அப்படின்னு போட்டாச்சு. இந்த சின்ஸ் வென்ன்றதுக்கான ஆன்சர் தான் அது சின்ஸ் 2012 அப்படின்றது. அப்போ பார்த்தீங்கன்னா சின்ஸ் வென் ஹேஸ் ஹி பீன் டூயிங் திஸ், சின்ஸ் வென் ஹேஸ் ஹி பீன் டூயிங் திஸ். ஓகே, எப்போதிலிருந்து அவர் இதை செய்து கொண்டு வருகிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து கொண்டு வந்தீர்கள் அப்படின்றத யூ ஹேட் பீன் ஸ்டடியிங் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு காலம் படித்து கொண்டு வந்தீர்கள், எவ்வளவு காலம் அப்படின்றத நம்ம ஹவு லாங் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அகெயின் ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் ஹேட் போட்டாச்சு, சப்ஜெக்ட் யூ எடுத்து போட்டாச்சு. அந்த பீன் ஸ்டடியிங் ஹியர் இது எல்லாத்தையுமே எடுத்து நான் இங்கே போட்டிருக்கேன், பீன் ஸ்டடியிங் ஹியர், அவ்வளோதான். ஸோ இந்த மூணு தான் நான் முதல்ல சேஞ்ச் பண்ணணும். ஓகே, WH வேர்ட், ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட், அவ்வளோதான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹவு லாங் ஹேட் யூ பீன் ஸ்டடியிங் ஹியர், ஹவு லாங் ஹேட் யூ பீன் ஸ்டடியிங் ஹியர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது கடைசியாக ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. ஓகே, 3 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டென்ஸில் மட்டும்தான் 3 ஆக்சிலரி வேர்ப்ஸ் வரும். ஸோ நீங்கள் படித்து கொண்டு வருவீர்கள் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம், யூ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஹியர். ஸோ வில்ன்றது முதல் ஆக்சிலரி வேர்ப், ஹேவ்ன்றது இரண்டாவது ஆக்சிலரி வேர்ப், பீன்ன்றது மூன்றாவது ஆக்சிலரி வேர்ப், ஸ்டடிங்ன்றது மெயின் வேர்ப். அப்போ நீங்கள் எவ்வளவு காலம் படித்து கொண்டு வருவீர்கள், எவ்வளவு காலம் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் ஹவு லாங் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் என்னது, வில் போட்டாச்சு. சப்ஜெக்ட் என்னது, யூ போட்டாச்சு. அந்த ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஹியர் அதெல்லாம் எடுத்து பின்னாடி போட்டுக்கோங்க, ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஹியர். ஹவு லாங் வில் யூ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஹியர் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு காலம் படித்து கொண்டு வருவீர்கள், அதாவது இங்கே அப்படின்னு அர்த்தம். கடைசியாக இந்த லெசனோட 3வது பார்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஹூ, வாட், விச், ஹூஸ். இந்த WH வேர்ட்ஸ்லாம் ஒரு WH கொஸ்டினில் சப்ஜெக்டாக வரும்போது எப்படி வந்து நம்ம WH கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும், ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்ம கற்றுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு வினாவில் ஹூ, வாட், விச் ஆர் ஹூஸ் போன்ற வார்த்தைகள் சப்ஜெக்டாக வரும்போது, ஆப்ஜெக்டாக கிடையாது, ஓகே, சப்ஜெக்டாக வரும்போது ஆக்சிலரி வேர்ப் பயன்படுத்தப்படுவதில்லை.
ஓகே, ஆக்சிலரி வேர்ப் பயன்படுத்தப்படுவதில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லலாம். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப் பயன்படுத்தப்படுவதில்லை. மாறாக ஸ்டேட்மெண்ட்ஸுக்கான சூத்திரத்தையே பின்பற்ற வேண்டும். ஓகே, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், சொன்னபோது உங்களுக்கு புரியும். இப்போ 4 கேள்விகள் இங்கே இருக்குது. இதை வாங்கியது யார், யாருடைய ஃபோன் அடித்தது, என்ன ஆச்சு, முதலில் வந்தது எந்த பையன். இந்த 4 கேள்விகளையும் பார்த்தீங்கன்னா ஓகே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது, நம்ம ஏற்கனவே கற்றுக்கணும் இல்லையா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் டு. ஓகே, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் டு தான் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஃபார்முலா. இப்போ இதை வாங்கியது யார், ஸோ யார் அப்படின்னா ஹூ. WH கொஸ்டின் எப்பயுமே WH வேர்டில் தான் தொடங்கணும், ஹூ. இந்த ஹூன்றது சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், யாருன்னு போட்டாச்சு. அடுத்தது வாங்குறதுக்கு என்ன இங்கிலீஷில் பை, அவனுடைய வேர்பு டு ஃபார்ம் என்னது பாட். அப்போ ஹூ பாட் இதை அப்படின்னா திஸ், ஹூ பாட் திஸ், இதை வாங்கியது யார். இப்போ இந்த இடத்துல வந்து ஆக்சிலரி வேர்பு பயன்படுத்தக்கூடாது. அதாவது ஹூ டிட் பை திஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஹூ டிட் பை திஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதை வாங்கியது யார், ஹூ பாட் திஸ். ஓகே, ஆன்சர் என்னவா வரும், ஹீ பாட் திஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹூக்கு பதிலாக என்ன போடுவோம், ஹீ பாட் திஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஷீ பாட் திஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது இட் பாட் திஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வி பாட் திஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஐ பாட் திஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஹூக்கான ஆன்சர் என்னது, சப்ஜெக்ட். ஓகே, இந்த ஹூக்கான ஆன்சர் என்னது, சப்ஜெக்ட் வேர்ப், அதாவது வேர்ப் டு. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வருது, சப்ஜெக்ட் தான் வருது. அப்போ இந்த ஹூன்றது சப்ஜெக்டாக வரும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்தணும். இதுக்கு பக்கத்தில் ஹூ டிட் பை திஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். ஓகே, அப்போ நல்லா கவனிங்க. இப்போ நல்லா கவனிங்க, யாருடைய ஃபோன் அடித்தது. ஓகே, யாருடைய ஃபோன் அடித்தது. ஸோ எப்படி சொல்லுவோம், யாருடைய ஃபோன், அதுதான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். ஓகே, ஸோ யாருடைய ஃபோன், ஹூஸ் ஃபோன், ஹூஸ் ஃபோன். அடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ரிங், அதனுடைய வேர்பு டு ஃபார்ம் என்னது ரேங். அப்போ ஹூஸ் ஃபோன் ரேங், அவ்வளோதான். ஹூஸ் ஃபோன் ரேங். ஆன்சர் என்னவா வரும், மை ஃபோன் ரேங், ஹிஸ் ஃபோன் ரேங். ஸோ இந்த இடத்துல மை ஃபோன் ரேங், மை ஃபோன்றது தான் சப்ஜெக்ட். ஓகே, அந்த சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக தான் ஹூஸ் ஃபோன் ரேங் அப்படின்னு கேட்குறோம். அப்போ என்ன ஆச்சு, ஓகே சம்திங் ஹேப்பன், ஏதோ ஆச்சு, அல்லது நத்திங் ஹேப்பன், ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ என்ன ஆச்சு, அந்த சம்திங்ன்றது சப்ஜெக்ட், நத்திங்ன்றது சப்ஜெக்ட், அதுக்கு பதிலாக அங்கே வாட் அப்படின்னு போடுங்க, அவ்வளோதான். ஸோ வாட் ஹேப்பன். ஓகே, வாட் ஹேப்பன் ஆகிறதுக்கு இங்கிலீஷில் ஹேப்பன். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ட். ஸோ வாட் ஹேப்பன்ட் ஆன்சர் என்னவா இருக்கும், சம்திங் ஹேப்பன்ட். சம்திங்ன்றது சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் வர இடத்துல தான் வாட் போட்டிருக்கோம். நத்திங் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நத்திங்ன்றது இந்த இடத்துல சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் வர இடத்துல தான் இங்கே வாட் போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அது அப்படியே போடணும். இந்த இடத்துல வாட் டிட் ஹேப்பன் அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதே போல் முதலில் வந்தது எந்த பையன். எந்த பையன் அப்படின்னா என்னது, எந்த பையன், விச் பாய். ஸோ விச் பாய் இதுதான் சப்ஜெக்ட் இந்த இடத்துல. ஓகே, ஸோ விச் பாய். ஸோ விச் பாய் வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில் கம், அதனுடைய வேர்பு டு ஃபார்ம் என்னது கேம். ஸோ விச் பாய் கேம் முதலில் அப்படின்னா ஃபர்ஸ்ட், விச் பாய் கேம் ஃபர்ஸ்ட். எந்த பையன் முதலில் வந்தான், ஆன்சர் என்னவா இருக்கும், திஸ் பாய் கேம் ஃபர்ஸ்ட். அப்போ இந்த இடத்துல திஸ் பாய்ன்றது தான் சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ திஸ் பாய்ன்றது சப்ஜெக்ட், அல்லது தட் பாய் கேம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தட் பாய்ன்றது தான் சப்ஜெக்ட். அப்போ விச் பாய் கேம் ஃபர்ஸ்ட், இந்த இடத்துல விச் பாய் டிட் கம் ஃபர்ஸ்ட் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அதை தான் சொல்ல வர என்னென்னா இதுக்கான ஃபார்முலா கம்ப்ளீட்டாக மாறும். ஸோ இந்த ஹூன்ற வார்த்தை, ஹூஸ்ன்ற வார்த்தை, வாட்ன்ற வார்த்தை, விச்ன்ற வார்த்தை சப்ஜெக்டாவோ அல்லது சப்ஜெக்டில் ஒரு பார்ட்டாவோ வரும்போது அந்தந்த டென்ஸ்லேயும் இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஃபார்முலாவை தான் நம்ம பயன்படுத்தணும். சப்ஜெக்ட் போட வேண்டிய இடத்துல இந்த WH வேர்ட்ஸ் நம்ம போடுவோமே தவிர வேறு எந்த ரூலும் கிடையாது, ஸ்பெஷல் ரூல் கிடையாது. அடுத்ததாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு 1. இதை நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்டோம். பட் இங்கே பாருங்கள், அங்கே யார் வசிக்கிறார்கள், யாருக்கு ஆங்கிலம் தெரியும், யாரிடம் எக்ஸ்ட்ரா பேனா இருக்கிறது, யாருக்கு ஐஸ்கிரீம் வேண்டும், இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற கேள்வி. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு 1ன்ற ஃபார்முலா தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. ஓகே, இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா அந்த ஹூ வாட்ன்ற கேள்விகள் சப்ஜெக்டை குறிக்கும் போது நம்ம வந்து சிங்குலர் வேர்பு தான் நம்ம பயன்படுத்தணும்.
சிங்குலர் வேர்பு தான் பயன்படுத்தணும், ப்ளூரல் வேர்பு நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அங்கே யார் வசிக்கிறார்கள், 4 பேர் வசிக்கலாம், 5 பேர் வசிக்கலாம், 10 பேர் கூட வசிக்கலாம். ஆனால் கேள்வி கேட்கும்போது நம்ம சிங்குலரில் தான் கேள்வி கேட்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு யார் அப்படின்னா எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம், ஹூ. ஓகே, ஹூ. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் வேர்புன்றது என்னது, இப்போ வசிக்கிறதுக்கு இங்கிலீஷில் லிவ். ஓகே, ஸோ எஸ் போட்டால் அது சிங்குலர் வேர்பாக இருக்கும் இல்லையா. ப்ளூரலுக்கு தான் நம்ம வந்து லிவ் பயன்படுத்துவோம், சிங்குலருக்கு தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம வந்து எஸ் சேர்ப்போம். அப்போ ஹூ லிவ்ஸ் அங்கேனா தேர், ஹூ லிவ்ஸ் தேர். ஸோ ஹூன்றது சப்ஜெக்ட் இந்த இடத்துல, லிவ்ஸ்ன்றது வேர்பு 1. ஓகே, ஸோ ஹூ லிவ்ஸ் தேர், ஹூ லிவ் தேர் அப்படின்னு கேட்கக்கூடாது. அங்கே 4 பேர் வசிக்கலாம், அல்லது 6 பேர் வசிக்கலாம், அல்லது 100 பேர் கூட வசிக்கலாம். பட் இருந்தாலும் கேள்வி வந்து நம்ம சிங்குலரில் தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும், ஹூ லிவ்ஸ் தேர். அதே போல் யாருக்கு ஆங்கிலம் தெரியும் ஒரு கிளாஸில் கேட்குறோம், ப்ராபப்ளி ஒரு 10 பேருக்கு கூட இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா யாருக்கு அப்படின்னா ஹூ. ஒன்ஸ் அகெயின் ஹூ. தெரியறதுக்கு இங்கிலீஷில் நோ, வேர்பு நோ. அப்போ நான் சிங்குலரில் தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன், அப்போ எஸ் சேர்த்துக்கணும், ஹூ நோஸ். அடுத்தது இங்கிலீஷ், ஆங்கிலம்ன்றதை நம்ம இங்கிலீஷ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஹூ நோஸ் இங்கிலீஷ், யாருக்கு இங்கிலீஷ் தெரியும். யாரிடம் எக்ஸ்ட்ரா பேனா இருக்கிறது, ஓகே, யாரிடம் எக்ஸ்ட்ரா பேனா இருக்கிறது ஒரு கிளாஸில் கேட்குறோம். கண்டிப்பாக 4-5 பேர்ட்டு எக்ஸ்ட்ரா பேனா இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம சிங்குலரில் தான் கொஸ்டின் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ ஹூ ஹேஸ், ஹேவ் போடக்கூடாது, ஹூ ஹேவ் போடக்கூடாது, ஹூ ஹேஸ். ஏன்னா ஹேஸ்ன்றது தான் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அப்போ ஹூ ஹேஸ் அ எக்ஸ்ட்ரா பேனாவுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஸ்பேர் பென். ஓகே, ஸ்பேர் பென். ஸோ ஹூ ஹேஸ் அ ஸ்பேர் பென். ஓகே, ஹூ ஹேஸ் அ ஸ்பேர் பென் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாருக்கு ஐஸ்கிரீம் வேண்டும், இது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் கேட்பீங்க, இதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா அந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.